நம்ம இன்னைக்கு highly requested video chicken mandi எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இது செய்யறது ரொம்ப ஈஸி. இது நம்ம வீட்ல பண்ண முடியுமான்னு நிறைய டைம் நீங்க யோசிச்சிருப்பீங்க. கண்டிப்பா வீட்ல பண்ண முடியும். அதுவும் ரொம்ப சுலபமான முறையில் பண்ண முடியும். சோ கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைக்கணும். அதுக்கு 2-3 பட்டை எடுத்துக்கோங்க, பாதி ஜாவித்ரி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் சீரகம், 6 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய், 6-7 லவங்கம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணான்னா மிளகு கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மசாலா பவுடர் தயாராகிருச்சு. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணும்போது தான் இந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு குக்கரில் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. சிக்கனை இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் மேலே நம்ம தந்தூரி சிக்கன் செஞ்சு வைக்கும்போது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் நம்ம செஞ்ச பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோம்ல அது. 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஈஸியான மெத்தட் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மெத்தடில் செய்யும்போது நீங்கள் சுலபமாக வீட்டில் பண்ண முடியும். இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு விசில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி வேக வச்சு பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சிக்கன் வெந்த தண்ணி இருக்குல்ல, இதை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இதில் தான் நம்ம ரைஸ் வேக வைக்க போகிறோம். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மந்தி மசாலா இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பொதுவாக இந்த ரெசிபியில் ஆலிவ் ஆயில் சேர்ப்பாங்க. உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் எண்ணெய் கூட சேர்க்கலாம். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக இந்த ரெசிபியில் மிளகாத்தூள் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதை கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்கேன். அதனால் மிளகாத்தூள் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகாத்தூளை ஸ்கிப் பண்ணிவிட்டு மீத இருக்க ப்ராசஸை அப்படியே பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சுருக்க சிக்கனை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்க பேஸ்ட்டை நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, சிக்கன் ஸ்டாக்கு, அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதை நம்ம அரிசி வேக வைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த ரெசிபி அவனில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சிக்கன் தந்தூரியை அவனில் பண்ணிடுவாங்க. ஆனால் நிறைய பேர்கிட்ட அவன் இருக்காதுல்ல, அதனால் நான் இன்றைக்கி சிம்பிள் மெத்தட் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இதே மாதிரி மீத இருக்க எல்லா சிக்கன்லையும் நம்ம இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு உரமாக வச்சிடலாம். இது கூட 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலேயே லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கணும், நான் மறந்துட்டேன், அதனால் ஃபைனலாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம அந்த பேஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணோம்ல, அந்த பேஸ்ட்டோடவே நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சிக்கனில் அப்ளை பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்க்குறதுனால சிக்கன் இன்னுமே நல்லா சாஃப்டாகும். அதுக்காக இது ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை, நம்ம அப்படியே ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ரிஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்துட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இந்த ரெசிபியில் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்ப்பாங்க. அதனால் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே வறுத்து வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், பொன்னிறம் ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவு பாதாம் சேர்த்துட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துட்டு வெளியில் எடுத்துருங்க. அடுத்து இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க. அதாவது கிஷ்மிஸ் பழம் சேர்த்துட்டு இது நல்லா பலூன் மாதிரி உப்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு.
இதையும் வெளியில் எடுத்துகிட்டு வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் தான் நம்ம சிக்கனும் பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கனை இந்த மாதிரி உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம குக்கரில் ஏற்கனவே சிக்கனை வேக வச்சுட்டோம்ல, அதனால். 2வது பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதான், இப்போ சிக்கன் தயாராகிருச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு பெரிய பீஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 5 கிராம்பு, 1 பிரியாணி இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தாளிதம் நல்லா பொரியட்டும். தாளிதம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி நீள்வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு புதினா இலை, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கூடவே நம்ம ஏற்கனவே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலாவில் மீதம் இருக்கும்ல, அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் ஆப்ஷனல். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ரெசிப்பியில் மிளகாத்தூள் யூஸ் பண்ண மாட்டாங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்கன்றதுனால நான் மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே சிக்கன் வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவு சிக்கன் வேக வச்ச தண்ணி கூடவே 1/2 கப் அளவுக்கு நார்மல் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் இன்றைக்கி 1.5 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். 1.5 கப் அரிசிக்கு 2.5 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இது கூடவே காஞ்ச எலுமிச்சம்பழம் 1 சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரணும். பொதுவாக இந்த ரெசிப்பியில் பிளாக் கலரில் இருக்கக்கூடிய காஞ்ச லெமன் சேர்ப்பாங்க. அது எனக்கு கிடைக்கல, அதனால் நான் நார்மலாக வீட்டில் காய வச்ச லெமன் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான லெமன் கூட 1 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கோம்ல பாஸ்மதி அரிசி, அதை தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், 3/4 வாசி வெந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள். இப்போ மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா அடி பிடிக்காமல் வரும். இப்போ பாருங்கள், நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. சாதம் நல்லா உதிரியாக சூப்பராக தயாராகிருக்கு. நீங்களே பாருங்கள், நல்லா கமன்னு பெர்ஃபெக்டான ரைஸ் தயாராகிருக்கு. நம்ம வந்து சிக்கன் வேக வச்ச தண்ணியில் இந்த அரிசியை வேக வைக்கும்போது அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்டெப் மாறாமல் அப்படியே பண்ணி பாருங்கள். ஃபைனலாக இதில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க தந்தூரி சிக்கன் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பு கறியை சூடுபடுத்திட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு இந்த மாதிரி நடுவில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆகியிருக்கு. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவரோட பெர்ஃபெக்டான சிக்கன் மந்தி சூப்பராக தயாராக இருக்குது. இதை சர்வ் பண்ணுறதுமே இந்த மாதிரி தான் சர்வ் பண்ணணும். ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி சாதத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா சிக்கனை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஃபைனலாக இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துருங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ஈஸியான மெத்தடில் சிக்கன் மந்தி சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் மந்தி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.